ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கிளவுட் வெப் மார்க்கெட்டிங். நம்ம தொடர்ச்சி அந்த வீடியோஸில் பார்க்குறப்ப நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டாக கண்டென்ட் பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டிருப்போம் லாஸ்ட் டைம். ஸோ அது பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அது பாருங்கள். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஃபேஸ்புக் பேஜ் மூலிமா ஆட் ரன் பண்ணுறது எப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பற்றின ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அது என்ன கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸில் எந்த மாதிரியான கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸ் டைப் ஆஃப் கோல்ஸ் இருக்குது, அதோடைய பெனிஃபிட் என்ன, அதோட யூசேஜ் என்ன, எந்தெந்த பிஸ்னஸ்க்கு எந்த மாதிரியான கேம்பெயின் சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு கேம்பெயினை பற்றின டீட்டெயில் வீடியோஸ் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் செட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஷோ ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு சூஸ் யுவர் அப்ஜெக்டிவ். இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இருக்குது, லீட்ஸ், வெப்சைட் டிராஃபிக், ப்ராடக்ட் அண்ட் பிராண்ட் கன்சிடரேஷன், பிராண்ட் அவேர்னஸ், ஆப் ப்ரொமோஷன், லோக்கல் ஸ்டோர் விசிட்ஸ், கிரியேட் ஏ கேம்பெயின். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கோல்ஸ் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பிஸ்னஸ்க்கும் செட் ஆகாது. ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு விதமான நம்மளுடைய பிளான் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு சேல்ஸும் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிரைவ் சேல்ஸ் ஆன்லைன் இன் ஆப் பை ஃபோன் ஆர் இன் ஸ்டோர். உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுடைய சேல்ஸ் வந்துட்டு கன்வர்ஷன் நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் ஆன்லைனில் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, இகாமர்ஸ் ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேல்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆட் கேம்பெயின் ரன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமருடைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரியான ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு லீட்ஸ் பயன்படும். இப்போ நீங்கள் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஏதாவது ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரியான சோர்ஸஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு லீட்ஸுங்கிற கேம்பெயின் வந்து சூட்டபுளாக இருக்கும். இது மூலிமா உங்களுக்கு ஆட் ரன் பண்ணுறப்ப உங்கள் ஆட் யாராவது கிளிக் பண்ணி பார்க்குறப்ப உங்களுடைய நீங்கள் வந்து லேண்டிங் பேஜ் வந்து உங்களுடைய அந்த ஃபார்ம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா அதோட லேண்டிங் பேஜ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆடியன்ஸ் உள்ளே வரப்போ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் அது மூலிமா உங்கள் பிஸ்னஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வெப்சைட் டிராஃபிக். இந்த வெப்சைட் டிராஃபிக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டேரெக்டாக உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்துட்டு ஆடியன்ஸ் வந்து விசிட் பண்ண வைக்கலாம். என்கேஜ்மெண்ட் வந்து இங்கே நிறைய நடக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாலும் சரி, நீங்கள் ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மிஷின் சர்வீசஸ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரிஷியன், ப்ளம்பிங் ஒர்க்கு, வாஷிங் மிஷின் சர்வீசஸ் பண்ணுவீங்க வித்தின் ஏரியாவுக்குள்ளே நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் என்னென்னலாம் சர்வீசஸ் பண்ணுறீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி வெப்சைட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மூலிமா நீங்கள் வந்து லேண்டிங் பேஜ் வெப்சைட் டிராஃபிக் கொடுத்தீங்க அப்போ அது மூலிமா டார்கெட் பண்ணி உங்கள் கஸ்டமர் ரீச் பண்ணுறாங்க தேடி வர்றப்போ. ஸோ அவங்களுக்கு என்னென்ன சர்வீசஸ்லாம் காமிக்கிறப்போ அவங்க சர்வீசஸ் வேணால் அவங்களுக்கு கால் பண்ணி உங்கள்கிட்ட எடுத்துக்கிடுவாங்க. அதுபோக நீங்கள் மல்டிபிள் ப்ராடக்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு பியூட்டி ஷாப் வச்சுருக்கீங்க, பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வெப்சைட் டிராஃபிக் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஒரு டாக்டர்ஸ் நீங்கள் இருக்கீங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வெப்சைட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வெப்சைட் டிராஃபிக் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அண்ட் பிராண்ட் கன்சிடரேஷன், என்கரேஜ் பீப்புள் டு எக்ஸ்ப்ளோர் யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸை பற்றி நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் அண்ட் பிராண்ட் கன்சிடரேஷன் இந்த கேம்பெயின் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அடுத்து பிராண்ட் அவேர்னஸ் அண்ட் ரீச். அதாவது நீங்கள் இப்போ புதுசாக மார்க்கெட்டில் ஒரு பிராண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, உங்கள் வெப்சைட் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்கள் பிராண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் பிராண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரியப்படுத்தணும். ஓவரால் தமிழ்நாடு முழுக்க என்னோடய பிராண்டு நான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக பிராண்ட் அவேர்னஸ் அண்ட் ரீச்சிங்கிற கேம்பெயினை அந்த கோல் செட் பண்ணி உங்கள் ஆட் ரன் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப் ப்ரொமோஷன். நீங்கள் ஒரு ஆப் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறீங்க, உங்கள் ஆப்புக்கு வந்து நிறையா வந்து இன்ஸ்டாலேஷன் வரணும், நிறைய விசிட்டர்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சைட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆப் ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு கேம் வந்து ரிலேட்டடாக ஆப் ப்ரொமோட் பண்ணுறீங்க,
இல்லை நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் ரிலேட்டட் காமர்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஆப் ரிலேட்டடாக பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்புக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷன் வேணும், ஒரு விசிட்டர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கேம்பெயின் வந்து ஆப்க்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லோக்கல் விசிட்டர்ஸ், லோக்கல் ஸ்டோர் விசிட்டர்ஸ். ஸோ நீங்கள் இப்போ லோக்கலில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து திருச்சியில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சர்வீசஸ் கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு ஒரு பைக் சர்வீசஸ் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு வாஷிங் மிஷின் சர்வீசஸோ இல்லை ஒரு எலக்ட்ரிஷியன் ஒர்க் சர்வீசஸ்ஸு, ஒரு சோபா ஒர்க் சர்வீசஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய ஆடு வந்து அந்த குறிப்பிட்ட ரீஜனுக்கு மட்டும்தான் ஷோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் மித்த பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியா கம்பேர் பண்ணுறப்ப இந்த மாதிரி லோக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் வந்து 100% சூட்டபுளாக இருக்கும். உங்களுடைய ஆடியன்ஸும் பார்த்திங்கன்னா கரெக்டான பீப்புள்ஸுக்கு வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து கேம்பெயின் இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கும் எந்த கேம்பெயின் சூட் ஆகுமோ நீங்கள் அந்த மாதிரியான ஆட் ரன் பண்ணி உங்களோட பிஸ்னஸை மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிரியேட் எ கேம்பெயின் வித் எ கோல் கைடன்ஸ். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே உங்களுக்கு சர்டன் இதில் ஓப்பன் ஆகும். சர்ச் கேம்பெயின், பெர்ஃபார்மன்ஸ் பேக், டிஸ்பிளே, ஷாப்பிங், வீடியோ, ஆப் ப்ரொமோ, ஸ்மார்ட் கேம்பெயின், ஹோட்டல். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தவுட் கோல். இது வந்து ஒன் டைப் ஆஃப் கேம்பெயின் வந்து ஸ்மார்ட் கேம்பெயின் மாதிரி தான் உங்களுக்கும். இது வந்து மல்டிபிள் இடத்துல ஷோ ஆகுச்சு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டிஸ்பிளேங்கிறது பார்த்தீங்கன்னா சர்ச் கேம்பெயினே இருக்கும், டிஸ்பிளே சில வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடு ஷோ ஆகும். இது வந்து வீடியோ மார்க்கெட்டிங். நீங்கள் யூடியூப்பில் வச்சுருக்கீங்க, யூடியூப்பில் நிறையா வந்து வியூஸ் கூடணும், ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் வந்து மூலிமா உங்களுடைய வீடியோ வந்து யூடியூப் வீடியோ ப்ரொமோட் பண்ணலாம். அதுபோக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் சேனலில் வந்து வீடியோஸ் வந்து நிறையா போட்டிருக்கீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு கூகுள் ஆட்ஸ் மூலிமா உங்களுடைய ரன் பண்ணலாம். இப்போ நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப், நான் சொன்ன மாதிரி ஆப் ப்ரொமோஷன், ஹோட்டல்ஸ். நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க, உங்கள் ஹோட்டல் லொக்கேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் ரன் பண்ணி விடலாம். புதுசாக நீங்கள் ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்கேஜ்மெண்ட். இப்போ யாராவது நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் மூலிமா நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு வந்து கூகுள் மை பிஸ்னஸ் எல்லாருமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். கூகுள் மை பிஸ்னஸ் எப்படி ரெடி பண்ணு தெரில அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு தனியாக வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது சர்வீசஸ் வேணும்னாலுமே வந்து நீங்கள் எப்போனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், மெயில் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அது மூலிமா காண்டாக்ட் பண்ணி சர்வீசஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கூகுள் ஆட்ஸ் வந்து ப்ராப்பராக ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை வந்து ப்ராப்பராக நீங்கள் ரன் பண்ணலாம் ஆன்லைனில். இது மூலிமா உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் அதிகப்படியான அளவுக்கு ரீச் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கஸ்டமர்ஸை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சோபா ரிலேட்டட் ப்ளம்பிங் சர்வீசஸ்ஸு, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜிரேட்டர் சர்வீசஸ், ஏசி மெக்கானிக். ஸோ இந்த மாதிரியான கஸ்டமர்ஸ்லாம் நம்ம நிறையா பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தொடர்ச்சியாக நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. இது சம்மந்தமான வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் எது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ.